இன்றைய நாளிலும் கர்த்தருடைய தூதுக்காக யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தை நாங்கள் தயவு செய்து எடுத்துக்கொள்வோம். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம். இருபத்தி 4வது வசனத்தை தயவு செய்து வாசிங்க பார்ப்போம். பிதாவே, உலகத் தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியானால் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு வாஞ்சை நிறைந்த ஒரு வார்த்தையை நாங்கள் இங்கே காணுகின்றோம். பிதாவே, உலகத் தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடன் கூட இருக்க விரும்புகிறேன். ஆண்டவர் இயேசுனுடைய வாஞ்சையை பார்த்தீங்களா? இயேசு தன்னுடைய வாஞ்சையை, எங்களுடைய ஆண்டவர் தன்னுடைய வாஞ்சையை தம்முடைய பிதாவின் இடத்திலே இந்த ஜெபத்தின் மூலம் அங்கே தெரிவிக்கின்றார். பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே ஆதாம் ஏவாளோடு ஆண்டவர் உலாவினார் அல்லவா? தேவன் உலாவினார் அல்லவா? அவர் மனுஷருடனே உறவாட விரும்புகிற தேவன். எங்களுடைய தேவன் மனுஷருடன் உறவாட விரும்புகிற தேவன். மனுஷரோடு எப்பொழுதும் தான் உறவாட வேண்டும் என்று அவர் வாஞ்சியோடு இருக்கிற தேவன். அவர்கள் தன்னோடு கூட அருகிலே இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன் நம்முடைய தேவன். இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி மோசே சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னுடனே கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அங்கே மோசே சுட்டி காட்டுகின்றார் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று தேவனே வாக்கு பண்ணி இருக்கிறார். அருமையானவர்களே, தேவனே வாக்கு பண்ணி இருக்கிறார். பின்ன பாருங்கள், இந்த வாக்குத்தத்தத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது உன்னை நான் கைவிடுவதும் இல்லை, உன்னை நான் விட்டு விலகுவதும் இல்லை என்றால் அங்கே மனுஷருடனே தம்முடைய ஜனங்களோடு தம்முடைய பிள்ளைகளோடு தேவன் எப்பொழுதும் உறவாடி கொண்டிருக்கவே அவர் விரும்புகிறார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தமது ஜனங்களை விட்டு விலகவே மாட்டார். அப்படி அவர்களுடன், அதாவது நம்முடன் அவர் கூடவே இருக்க விரும்புகிறார். அப்படியாயின் அவர் அவ்விதமாய் எங்களோடு கூட இருக்க வேண்டியதன் அவசியம் என்ன? இதை நாங்கள் ஒரு விசை நாங்கள் தியானித்து பார்ப்பது நல்லது. வேதத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், கானானிய ராஜாக்களை அழிக்கும்படி தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு விலகாது இருந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் அழித்த அந்த கானானிய ஜாதிகள் யார் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே பார்க்கும் பொழுது 7 விதமான ஜாதிகள் அங்கே காணப்படுகின்றார்கள். ஒன்று ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர், இவ்விதமாக 7 விதமான ஜாதிகளை நாங்கள் காணுகின்றோம். இந்த 7 விதமான ஜாதிகளும் அவர்களுக்கு
ஒரு ஆவிக்குரிய அடையாளங்கள் இந்த ஜாதிகளுக்கு உண்டு என்பதை நாம் அறியக்கூடியா இருக்கிறது. எப்படிப்பட்ட அடையாளம்? அந்த ஜாதிகளுடைய மாமிச சுபாவங்கள் இப்பொழுது நமக்கு ஒரு ஆவிக்குரிய அடையாளங்களாக அங்கே காணப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஏத்தியர் என்று சொல்லப்படும் பொழுது அவர்கள் பயம் என்ற பயம் உடையவர்கள். அதாவது அந்த சுபாவம் எங்களுக்கு அடையாளமாய் இருக்கிறது. கிர்காசியர் என்றால் ஒரு பின்மாற்றத்தை குறிக்கின்றது. எமோரியர் என்றால் ஒரு வீணான சிந்தை, அதாவது வீணான பேச்சுக்கள் உடையவர்களை குறிக்கின்றது. கானானியர் என்றால் மிகவும் குறைந்த ஆவிக்குரிய ஜீவியம் செய்கிறவர்களை குறிக்கின்றது. பெரிசியர் என்று சொல்லும் பொழுது பாதுகாப்பற்ற ஜீவியம் உடையவர்களை குறிக்கின்றது. ஏவியர் என்று சொல்லப்படும் பொழுது ஒரு இச்சை நிறைந்தவர்களை குறிக்கின்றது. எபூசியர் என்று சொல்லப்படும் பொழுது அவர்கள் குற்றம் கூறி திரிபவர்கள் என்று சொல்லி அந்த சுவாவமுடையவர்களை குறிக்கின்றது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்விதமான 7 சுவாவங்களும் இன்றைக்கு இந்த காலத்திலே தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலே ஆட்கொண்டிருப்பதை நாம் மறக்க முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்விதமான சுவாவங்கள் மேல் நாம் நாளுக்கு நாள் நாம் ஜெயம் பெற்று கானானை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் நம்மை விட்டு விலகாதபடி, எப்பொழுதும் கைவிடாதபடி நம்மோடு கூட அவர் இருக்கின்றார். அல்லேலூயா. நாம் இவைகளிலே ஜெயம் பெற வேண்டும். அதற்கு அவர் உங்களுக்கு உதவி செய்வார். எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் அதை நாங்கள் அவரிடத்திலே ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் உதவி செய்வார். ஆகவேதான் அவர் நம்மை விட்டு விலகாமல் அவர் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். நம்மை கைவிடாதவராயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நீங்கள் தேவ சமூகத்தை இன்றைக்கு நாம் காத்து கொண்டு அந்த தேவ சமூகத்தை நம்மோடு கூட வைத்துக்கொண்டு அவருடைய சமூகத்தை நாம் ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்ட பொல்லாத சுபாவங்களின் மேல் நாம் ஜெயம் பெற வேண்டும். அல்லேலூயா. ரோமரிலே 8ஆம் அதிகாரத்தை நாங்கள் தயவு எடுத்துக்கொள்வோம். ரோமர் 8ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்க. அழித்தால் பிழைப்பீர்கள். மாமிசத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். 1 நாளாகமம் 28வது அதிகாரம், 1 நாளாகமம் 28வது அதிகாரம் 20வது வசனத்தை தயவு செய்து ஒருவர் வாசிங்க பாப்போம். நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, தேவனாய கர்த்தர் என் தேவன் உன்னோடே இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரு மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். பின் ஆகவேதான் அங்கே வசனம் 10 நாங்கள் பார்க்கின்றோம். எப்பொழுதும் எச்சரிக்கையாயிரு, பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார், நீ திடன் கொண்டு அதை நடப்பி என்று சொன்னான் என்று சொல்லி அங்கே பார்க்கின்றோம். ஆகவே இங்கே இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் சலமோனை தெரிந்து கொண்டார். பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் சலமோனை தெரிந்து கொண்டார். சபையிலே கூடியிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீங்க. ஒவ்வொருவரும் ஆலயமாயிருக்கிறீங்க. இது பரிசுத்த ஸ்தலமாக கட்டி எழுப்பப்பட தேவன் உங்களுடனே கூட
இருக்க வேண்டும். ஆகவே அவர் இருக்கிறார். ஆகவேதான் அவர் உங்களை கைவிடாமல் என்றென்றும் அவர் உங்களோடு கூட அவர் இருக்க விரும்புகிறார். ஏனென்றால் நீங்கள் ஒரு பரிசுத்த ஸ்தலமாக கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்பதற்காக. ஆகவே தேவனுடைய வீடு என்பது எப்படி வேதத்திலே ஆண்டவரே சுட்டி காட்டுகிறார்? ஜெப வீடு. தேவனுடைய வீடு ஒரு ஜெப வீடு. ஆகவேதான் சங்கீதக்காரர் அங்கே சொல்லுகின்றார், ஸ்தோத்திர சங்கீதமாக அங்கே சொல்லுகின்றார், அவர் வாசல்களிலே துதியோடும் அவர் பிரகாரங்களிலே புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். அவருடைய வாசல்களிலே துதியோடும் அவர் பிரகாரங்களிலே புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கூடி நிற்கின்ற இந்த ஆலயம் கூட அவருடைய பிரசன்னத்தினால் நிறைந்திருக்கிறது. அதை இன்று அநேகர் மறந்து விடுகிறார்கள். ஒரு பெர்ஃப்யூம் கடைக்கு நீங்க போங்க, அந்த பெர்ஃப்யூம் கடைகளுக்குள்ள நீங்க போனாலே அந்த பெர்ஃப்யூம்கள் அடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் அந்த கடையே பாருங்க மிகுந்த ஒரு நறுமணம் வீசுகின்றதாக காணப்படும். மிகுந்த நறுமணம் வீசுகிறதாக காணப்படும். இப்படித்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிரசன்னத்துக்காக தேவனுடைய ஜனங்கள் கூடும் அந்த ஆலய கட்டிடமும் தேவனுடைய பிரசன்னத்தினால் நிறைந்திருக்கிறது என்பதை நாம் பல தடவைகளிலே மறந்து விடுகின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயம். நாம் அனைவரும் கூடும் பொழுது சபையாய் இருக்கின்றோம். அந்த இடம் முழுவதும் நாங்கள் கூடுகின்ற இடம். நாங்கள் நாளாந்து நமக்கென்று குறிப்பிட்ட இடம் ஒன்று ஆண்டவர் தந்திருக்கிறார். நாம் கூடுகின்ற இடத்திலே தேவ பிரசன்னம் எப்பொழுது நிறைந்திருக்கிறது. அருமையானவர்களே, தேவ பிரசன்னம் நிறைந்திருக்கிறது. எப்படியாக ஒரு பெர்ஃப்யூம் கடைக்குள்ள இருந்து அந்த பெர்ஃப்யூம்களை எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி விட்டாலும் பாருங்க, அந்த அந்த இடத்துக்கு போனால் பாருங்க, அதுக்குள்ள அதே மனம் அப்படியே இருக்கும். நம்முடைய ஆண்டவருடைய நாமமே ஊற்றுண்ட பரிமள தைலம். ஆம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய ஆலயம் எப்பொழுதும் அவருடைய பிரசன்னத்தினால் நிறைந்திருக்கின்ற இடம். அருமையானவர்களே, ஆகிய பிசாசானவன் என்ன செய்வான்? உலக காரியங்களையும் உலக கதைகளையும் உலக மகிமைகளையும் தேவ ஜனங்கள் மூலமாக ஜெப வீட்டுக்குள்ளே கொண்டு வருவான். இது பிசாசினுடைய மிக தந்திரமான காரியம். அவன் வேறு யாராலையும் கொண்டு வர மாட்டான், தேவ ஜனங்கள் மூலமாகவே கொண்டு வருவான். ஏனென்றால் தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறவர்கள் அவர்கள்தான், துதியோடு போகிறவர்கள் அவர்கள்தான், தேவ பிரசனத்தோடு போகிறவர்கள் அவர்கள்தான். ஆகவே அதை தீட்டுப்படுத்த வேண்டும் என்பது அவனுடைய நோக்கம். ஆகவே உங்களையும் தீட்டுப்படுத்தி நீங்களும் கூடி நிற்கும் தேவனுடைய ஆலயத்தையும் தீட்டுப்படுத்துகிறது பிசாசினுடைய பெரிய திட்டமும் தந்திரமாய் இருக்கிறது. அருமையானவர்களே, ஆகவே தேவன் நம்மோடு இருந்து தேவனுடைய ஆலயமாக பரிசுத்த ஸ்தலமாக ஜெப வீடாக கட்டி செயற்படும் பொழுது பிசாசானவன் என்ன செய்கின்றான்? ஆலயத்தை கள்ளர் குகையாக மாற்றுகின்றான், வியாபார வீடாக மாற்றுகின்றான், பொழுதுபோக்கு இடமாக மாற்றுகின்றான். இவ்வுலகத்தின் காரியங்களை நடப்பிக்கும், இந்த உலகத்தின் காரியங்களை பேசுகின்ற இடமாக மாற்றி அவருடைய ஜனங்களை கொண்டே கிதிகளை நடப்பிக்கின்ற ஒரு தந்திரசாலியாயிருக்கின்றான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலயம் ஜெப வீடு, அந்த ஆலயம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எப்பொழுதும் விரும்புகின்றார். ஆகவே தேவனுடைய ஜனங்கள் ஜெபத்தோடும் துதியோடும் ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும், ஜெபம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் நாம் வருகின்ற இடம் ஜெப வீடு. நாம் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வரும்பொழுது நாம் ஜெபிக்க வருகின்றவர்களாய், துதி செய்ய வருகிறவர்களாய், தியானம் செய்ய வருகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். தேவனுடைய மகிமையை பேசுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஏனென்றால் அது தேவனுடைய ஜெப வீடு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒன்று கூடும் இடமும் அவருடைய ஆலயமாக காணப்படும்படிக்கு அவரது கற்பனைகளை கைக்கொள்ளுவது மிக மிக அவசியமாயிருக்கிறது.
அவருடைய ஆலோசனைகளை கைக்கொள்வது மிக மிக அவசியமாயிருக்கிறது. தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே நாங்கள் வரும் பொழுது நாம் அவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆலயத்திலே நாம் வந்து தேவனை ஆராதிக்கும் முன்பாக நாம் தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு இடமாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தை தயவு எடுத்துக் கொள்வோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்க. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே. பார்த்தீங்களா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணி இருப்பதினால் நாம் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து நமக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ண வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, திருப்தி உள்ள இருதயம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிக மிக அவசியம். திருப்தி உள்ள இருதயம். இன்றைக்கு இந்த திருப்தி அடையாத அந்த இருதயம்தான், அந்த பண ஆசை நம்முடைய இருதயத்திலே காணப்படுவதனால் தான் இன்றைக்கு அநேகர் பாருங்க ஸ்வீப் எடுப்பதிலேயே மிக மும்முரமாயிருப்பாங்க. ஸ்வீப் எடுப்பாங்க. இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் சீட்டு கட்டுறதுல இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் ஏதோ சிம்பிளாக நினைக்கிறாங்க. ஆனால் அருமையானவர்களே, நாம் உலகத்தார் அல்ல. நாம் உலகத்தின் சகல கிரியைகளுக்கும் விலகித்தான் நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளும்படியாய் நாம் வந்திருக்கின்றோம். ஆகவே இன்றைக்கு தேவனுடைய ஜனங்கள் இவைகளை சிந்தித்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு பலவிதமான சூது விளையாட்டுகள் கூட இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு முன்பாக இருக்கிறது. இன்றைக்கு இன்டர்நெட்டில் பாருங்க எத்தனை விதமான காரியங்களும் தாராளமாக திறந்து விடப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஜனங்கள் இதற்குள்ளே உற்சாகமாக ஈடுபடுகின்றார்கள். இன்றைக்கு எத்தனையோ தேவனுடைய பிள்ளை உற்சாகமாக ஈடுபடுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இவை எல்லாம் தூரமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இவை எல்லாம் ஏதோ ஒரு பண ஆசையின் ஒரு அறிகுறி. ஆகவே உங்கள் ஆழமான சிந்தனைக்கு நான் கூறுகிறேன், முதலாவது நீங்க சிந்திக்க வேணும், பசிக்காக மனுஷன் சாப்பிடுவது அது பாவம் அல்ல. உங்களுடைய ஆழமான ஒரு சிந்தனைக்கு கூறி செல்ல விரும்புகிறேன். பசிக்காக ஒரு மனுஷன் சாப்பிடுவது பாவமே இல்லை, ஆனால் ருசிக்காக சாப்பிடுவது பாவத்தை கொண்டிருக்குது. இதை நீங்க ஆழமா சிந்திங்க. ஒரு சின்ன காரியம்தான். சாப்பாடு மனுஷனுக்கு தேவை, ஆனா மனுஷனை சாப்பாடு ஆளக்கூடாது. வருவியானவர்களே, சாப்பாடு ஆளக்கூடாது. பணம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவைதான், ஆனால் நம்முடைய வாழ்க்கையே பணமாகிவிடக்கூடாது. இதை சிந்தித்து பாருங்க. நம்முடைய ஆண்டவர் இயேசு தம்முடைய சீசர்களை ஊழியத்துக்கு அனுப்பும் பொழுது பணப்பையையோ சாமான் பையையோ கொடுக்காமல் இல்லாமல் ஊழியத்துக்கு அனுப்பினார் என்று சொல்லி எழுதப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இவங்க எல்லா ஊழியத்துக்கும் போயிட்டு வந்துட்டாங்க. ஆண்டவர் இயேசுடைய ஒரு வார்த்தையை பார்ப்போம். லூக்கா சுவிசேஷத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தை தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்க. 22வது அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு இந்த ஊழியத்துக்கு எல்லாம் போயிட்டு வந்தவங்களை பார்த்து ஆண்டவர் இயேசு கேட்கிறார். 35வது வருஷத்தை வாசிங்கோ. லூக்கா 22:35. பின்னும் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சைகளும் இல்லாமல் அனுப்பின போது உங்களுக்கு ஏதாயிலும் குறைவாயிருந்ததா என்றார். அவர்கள் குறைவாயிருந்ததில்லை என்றார்கள். அதாவது அவர்களுக்கு குறைவாக இருந்ததா? இயேசு அவர்களை பார்த்து கேட்ட பொழுது சீசருடைய பதில் என்ன? இல்லை. என்ன தெரியுமா? இருக்கிறவைகள் போதும் என்ற அந்த மன நிறைவுதான் குறைவு இல்லை என்று அங்கே பதில் வர காரணமாயிருந்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்திலே கூறுகிறார், நான் எந்த நிலைமையில் இருந்தாலும்
மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். பார்த்தீங்களா? எந்த நிலையில நான் இருந்தாலும், எப்படி குறைவுள்ளவராயிருந்தாலும், நாம் எந்த சூழ்நிலையிலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனரம்யம். ஆண்டவர் இயேசு ஊழியத்துக்கு சீசர்களை அனுப்பும் பொழுது எவ்விதமாய் கற்றுக் கொடுத்தார் என்று பார்த்தீங்களா? நிறைவுள்ள இருதயம் இருக்கணும் என்று கற்றுக் கொடுத்தார். குறைவுகளை குறித்து அவங்க பாராட்ட இல்லை. குறைவுகள் எந்த குறைவு நேரத்திலும் ஒரு மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஊழியங்களுக்கு கூட போகும் பொழுது எவ்வளவு குறைவுகளை நாங்கள் வந்து காண்கிறோம் பாருங்க. ஐயோ, எங்களுக்கு கார் கொண்டு வந்தாங்களா, வேன் கொண்டு வந்தாங்களா, எங்களுக்கு வானப்புல இறங்கினோம் வேன் கொண்டு வந்தாங்களா, எங்களை ஏற்றி கொண்டு போக வந்தாங்களா, எங்களை கூப்பிடத்தானும் வந்தாங்களா, இப்படியெல்லாம் குறைகளை எல்லாம் கேட்கிறோம் அல்லவா? காரணம் என்ன தெரியுமா? அது போதும் என்று அந்த நிறைவு அவர்களிலே இல்லை. ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையை பின்பற்றுங்கள். ஆண்டவர் இயேசு தம்முடைய சீசர்களுக்கு அவ்விதமாய் கற்றுக் கொடுத்தார் என்று தேவனுடைய ஜனங்கள் அதை பின்பற்றுவர்களாய் காணப்பட வேண்டும். நிறைவுள்ள இருதயம் நமக்கு காணப்பட வேண்டும். வெறும் கையுடனும் கோளுடனும் புறப்பட்ட யாக்கோபுடன் தேவன் கூடவே இருந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அதனால் தான் திரளான மிருக ஜீவன்கள், ஆடுகள், வேலைக்காரர்கள் உடையவராக இந்த யாக்கோபு விருத்தி அடைந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன்? தேவன் அவரோடு கூட இருந்தார். எப்படி? வெறும் கையுடனும் கோடனும் சென்ற புறப்பட்ட அந்த யாக்கோபோடு கூட. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய், நீங்கள் இருக்கிறவைகள் போதுமென்ற மனதுடன் காணப்பட வேண்டும். இன்றைக்கு எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு போதும் என்ற அளவுக்கு பணம் இருந்தாலும் இன்றைக்கு அவர்கள் இன்னுமாக அவர்கள் எங்கெங்கெல்லாம் வேலைகள் செய்ய வேண்டுமோ அங்கெங்கெல்லாம் சென்று வேலைகள் செய்வார்கள். ஆனால் ஜெபம் செய்வதற்கோ வேதத்தை வாசிப்பதற்கோ ஆராதனையிலே ஒழுங்காக கலந்து கொள்ளுவதற்கோ அன்றைய ஞாயிறு தினத்தை கர்த்தருக்கென்று ஒப்படைத்து வீட்டிலே அமர்ந்திருப்பதற்கோ அவர்களுக்கு நேரமே இல்லை. ஏனென்றால் வேலை 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 போதும் என்ற அந்த இருதயம் தேவை. அருமையானவர்களே, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமல் ஜீவனுள்ள தேவன் பேரிலேயே உங்கள் நம்பிக்கையை வையுங்கள். அருமையானவர்களே, அப்பொழுது கர்த்தர் நம்மை விட்டு விலகாதவராய் நம்மோடு கூட இருக்கின்ற அந்த தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் காணுவீர்கள். அந்த தேவன் நமக்கு எல்லா வகையிலும் உதவி செய்வதை நாம் காண முடியும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்களித்த தேவன் அவர் வாக்கு மாறாதவர். அவர் ஒருபொழுதுமே வாக்கு மாற மாட்டார். அவர் உண்மை உள்ளவர். ஆனால் தேவ ஜனமாகிய நாம் தான் உண்மையற்றவர்களாக நாம் மாறிவிடுகின்றோம். அவ்விதமாக மாறிவிடும் பொழுது தேவனை நம்மை விட்டு விலகச் செய்கின்றது. தேவனை நம்மை விட்டு விலகச் செய்கின்றது. நாம் உண்மையற்றவர்களாக மாறும் பொழுது. 2 கொரிந்தியரிலே நீங்கள் 6ஆம் அதிகாரத்தை தயவு எடுத்துக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலே 16வது 17வது வசனத்தை தயவு செய்து வாசிங்க பார்ப்போம். தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 18வது வசனம் தொடர்ந்து சொல்லுகிறதை கவனித்து பாருங்கள். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்தியலுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். பார்த்தீங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
அப்படியாயின் தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம் நமக்கு அவசியம். அந்த வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம் ஜீவித்தால், அதாவது இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியத்தை நாம் செய்யாமல் இருந்தால் தேவன் நம்மை விட்டு அவர் விலகி விடுவார். நாம் தேவனை விட்டு விலகி விடுவோம் என்ற சத்தியத்தை நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது அல்லவா? ஆகவே எனக்கு அருமையானவர்களே, நாம் எப்படியும் வாழலாம் என்று, நம்மோடு எப்படியும் வாழலாம், எப்படியும் நடக்கலாம், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று ஒரு மாயமான ஒரு தோற்றத்தை பிசாசானவன் இன்றைக்கு தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலே இன்றைக்கு அங்கே மாய வலையாக விரித்து விட்டிருக்கிறார். இதிலே இன்றைக்கு அகப்பட்டுக் கொள்ளுகிறவர்கள் அநேகராக இருக்கிறாங்க. இது பாதுகாப்பற்ற பயங்கரமான நிலை. இது ஒரு பாதுகாப்பற்ற நிலை. அருமையானவர்களே, இப்படித்தான் சிம்சோனும் இந்த மாய வலையிலே அகப்பட்டிருந்தான். மாய வலையிலே அகப்பட்டிருந்தான். நடந்ததை நீங்கள் அறிவீர்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனோடு செய்யும் உடன்படிக்கை, பிரதிஷ்டை, பொருத்தனை, இந்த காரியங்களிலே நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். உண்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். உங்கள் தீர்மானங்களிலே உறுதியாக நீங்கள் இருங்கள். பிரதிஷ்டையிலே உறுதியாயிருங்கள். பொருத்தனையிலே உறுதியாயிருங்கள். அப்பொழுது எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகள் உங்களை சூழ்ந்து கொண்டாலும் தேவன் உங்களோடே கூட இருந்து உங்களை பாதுகாப்பார். அல்லேலூயா. ஓசியாவிலே 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஓசியா, இறுதியாக ஓசியா 5ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை வாசிங்க. தயவுசெய்து 1052வது பக்கம், 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆம் ஆம், அவரை காண மாட்டார்கள். ஆம், கர்த்தர் அவர்களை விட்டு விலகினார். அன்று ஓசியாவுடைய காலத்திலே அருவருப்புகள் காணப்பட்டது. தேவன் தம்முடைய ஜனங்களுடைய பலிகளை ஏற்காமலும் அவரை விட்டு விலகும்படியான பாவங்கள் அவர்களிலே நிறைந்திருந்தது. வழி தவறுதல், வாசித்து பாருங்கள். ஓசியாவிலே வாசித்து பாருங்கள். வழி தவறுதல், அருவருப்புகள், தீட்டுப்படுதல், வேசித்தனங்கள், விபச்சாரங்கள், உண்மை இல்லை, தேவனை பற்றிய அறிவில்லை, பொய்யானை இடுதல், பொய்கள் பேசுதல், களவுகள், விபச்சாரம், இப்படியாக பலவிதமான பாவங்கள் அந்த ஜனங்களிலே காணப்பட்டதை நாங்கள் பார்க்கின்றோம். ஓசியாவிலே நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, பலவிதமான பாவங்களும் அருவருப்புகளும் அசுத்த செயல்களும் தேவன் நம்மை விட்டு விலகும்படியான சூழ்நிலையை அங்கே உருவாக்குகிறது. அடுத்தது பாருங்கள், சாபத்தீடான காரியங்கள் எங்கள் நடுவிலிருந்து அகற்றப்பட வேண்டும். அது அகற்றப்படாவிட்டால் தேவன் உங்களோடு கூட இருக்க மாட்டார். இனி உங்களுடன் இரேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகின்றார். அருமையானவர்களே, சாபத்தீடானதுகள், தேவனுக்குரிய அனைத்தும் பரிசுத்தமானது. தேவனுக்குரியது எல்லாமே பரிசுத்தமானது என்று வேதம் சொல்லுகின்றது. அவைகளை மனுஷன் தேவனுக்கு ஒப்படைத்து விட வேண்டும். தேவனுக்குரியதை தேவனுக்கு ஒப்படைத்து விட வேண்டும். அவைகளை மனுஷன் எடுத்துக்கொள்ள எந்த விதமான உரிமையும் அவனுக்கு இல்லை. மாறாக அவைகளை தன்னுடன் வைத்துக் கொள்ளும் பொழுது அது அவனுக்கு சாபத்தீடாக மாறுகின்றது. அப்பொழுது தேவன் நம்மை விட்டு அங்கே விலகி விடுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகிறது. இன்னுமாக நாங்கள் பார்க்கிறோம், தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை நம்மோடு வைத்திருப்பது அது சாபத்தீடானது. அது நம்மை சாபத்துக்குள்ளாக வழிநடத்துகிறது. ஆகவே அந்த சூழ்நிலையிலே தேவன் நம்மோடு கூட இருக்க மாட்டார். தேவனுடைய பாதுகாப்பு அங்கே இல்லாமல் போகிறது. அருமையானவர்களே, பயங்களும் வேதனைகளும் பீதிகளும் நம்மை ஆட்கொள்ளுகிறது. பலவிதமான பயங்களினால் சூழப்படுகின்றோம். தேவனுடைய வசனங்கள் நம்மோடு கிரிகளை செய்யாமல் போய்விடுகின்றது. தேவனுடைய ஊழியருடைய உதவிகள் கிடைக்காமல் போகின்றது. அது எவ்வளவு ஒரு ஆபத்தான காரியங்களாய் முடிகிறது என்பதை பாருங்கள். ஆலோசனைகள் நம்மை விட்டு எடுக்கப்படுகின்றது. தேவ ஆலோசனைகள் நமக்கு தூரமாய் போய்விடுகின்றது. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இன்னுமாய் நாங்கள் பார்க்கிறோம், கர்த்தரை விட்டு பின்வாங்கி போவது ஒரு ஆபத்தானது. தங்களை நடத்த தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்களை எதிர்த்து நின்று பேசுவது, மனுஷருக்கு பயப்பட்டு நடப்பது, இன்னுமாக அவவிசுவாசம் கொள்ளுவது, விட வேண்டிய அருவருப்புகளை நாங்கள் விடாமல் நம்மோடு வைத்துக்கொண்டு அதை தொடர்ந்து வருவது
உதாரணமாக பாருங்கள், இன்றைக்கு எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் சினிமாவிலே மோகம் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு சினிமா பார்ப்பதிலே மோகம் கொண்டிருக்கிறார்கள். இவையெல்லாம் பின்மாற்றத்தின் அறிகுறி. அருமையானவர்களே, விட்டு வந்தவைகளை மீண்டுமாக நினைவுபடுத்தி பார்ப்பது பின்மாற்றத்தின் அறிகுறி. தேவ ஆலோசனைகளை பெறாமல் சுய இச்சையின்படி நடப்பது பின்மாற்றத்தின் அறிகுறி. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட இவ்விதமான குணங்குறிகளோடு நடந்த இந்த இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் உங்கள் நடுவே இருக்க மாட்டேன். பார்த்தீங்களா? ஆகவே அப்படி சொல்லும் பொழுது பாருங்கள், நாங்கள் பாதுகாப்பற்றவர்களாக மாறிவிடுகின்றோம். கீழ்ப்படியாமை தேவன் நம்மை விட்டு விலக செய்கின்ற ஒரு காரணமாயிருக்கின்றது. தேவனுடைய பிள்ளைகளே, நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையாய் நடவுங்கள். தேவனை நம்மை விட்டு விலகச் செய்யும் காரணங்கள் எது என்று நீங்கள் இப்பொழுது ஆராய்ந்து பாருங்கள். உங்களுடைய ஜீவியத்தில் இவை காணப்படுகின்றனவா? உங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஆராய்ந்து பார்த்து நம்முடைய ஜீவியத்தை சரி செய்து தேவனுடன் ஒப்பரவாகுங்கள். நமது முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் தேவனிலே அன்பு கூர்ந்து அவரை தேடுங்கள். அவர் அப்பொழுது நிச்சயமாய் வெளிப்படுவார். அப்பொழுது நம்முடைய வாழ்நாளெல்லாம் கர்த்தரோடு கூட நடக்கிறவளாய் இருப்போம்.